வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. இது நம்ம சஷ்டியில திருச்செந்தூர்ல 2வது நாள் நடந்த விசேஷத்தை பத்தி விளக்கமா சொல்ற ஒரு வீடியோ தான் இது. இதுல நான் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன நடந்தது, என்னெல்லாம் அங்க விசேஷங்கள் நடந்ததுன்றத நான் அப்பவே அப்லோட் பண்ணியிருந்திருக்கணும். என்னோட உடல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால அப்ப பண்ண முடியல. இப்ப தாமதமா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது. இந்த அம்மா யாரு, இந்த அம்மாவை சுத்தி ஏன் இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்ற விளக்கத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட ஐயா தங்க தேர்ல அழகா வந்தாரு, அதையும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். முந்தைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருந்தேன், நான் 48 நாள் இந்த சஷ்டிக்காக விரதம் இருந்தேன். வேல் பூஜை செஞ்சு என்னுடைய விரதத்தை நான் ஆரம்பிச்சேன்றத சொல்லியிருந்தேன். நான் ஒவ்வொரு நாளுமே வேலுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். 3 விதமான அபிஷேகங்கள் பண்ணிட்டு இருந்தேன். நான் திருச்செந்தூர் வந்துட்டா எங்கடா இந்த வேல் பூஜை நின்று போயிடுமோ அப்படின்றதுனால என்னுடைய சுவாமியையும் வேலையும் நான் திருச்செந்தூருக்கே கொண்டு வந்துட்டேன். நாங்க தங்கி இருந்த லாட்ஜிலேயே தினமும் பூஜைகள் பண்ணிட்டு இருந்தேன். நான் இருந்த அந்த 6 நாட்களுமே நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அங்க நான் பூஜை பண்றத பார்த்துட்டு அங்க இருந்த மக்களும் எல்லாம் நம்ம வேலுக்கு பூஜை பண்ணாங்க. அவங்க கையால பால் அபிஷேகமும், பன்னீர் அபிஷேகமும், விபூதி அபிஷேகமும், சந்தன அபிஷேகமும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா இந்த வேல் பூஜை நடந்தது. இதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒருத்தருடைய பிரார்த்தனைக்கும் கூட்டு பிரார்த்தனைக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்று கூடி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது, ஒரு மனமா முருகனை வேண்டும் போது ஒரே இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப் வேலை செய்யும். அப்படி நம்மளுடைய வேலுக்கு அந்த நேரத்துல பூஜை நடந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் தீபதூப ஆராதனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். என் கூடவே சேர்ந்து மத்தவங்களும் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு அபிஷேகமும் ரொம்ப நிறைவா, அதோட சேர்ந்து பஞ்சாமிர்த அபிஷேகமும் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய முருகருக்கு என்னால முடிஞ்ச அபிஷேகங்கள் நான் செஞ்சேன். இதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை என்னுடைய முருக பெருமான் நிறைவாக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை. சிறு பிள்ளையா ஒரு ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஒரு அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஒரு பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விதமான என்னுடைய வேண்டுதல்களை நான் செஞ்சுட்டு வரேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முருகர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்னை இவ்வளோ தூரம் வழி நடத்தி கொண்டு போனது. இவங்க எல்லாருமே சிவனடியாரா இருந்தவங்க இப்ப முருகருக்காக திருச்செந்தூருக்கு வந்தாங்க. இவங்க நிறைய திருப்புகள் அவங்களுக்கு தெரிந்த பாடலை பாடினாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசா திருப்புகள்லாம் பாட தெரியாது. ஓரளவுக்கு படிப்பேன், ஆனா இன்னும் பாடல் பாடுற அளவுக்கு நான் இன்னும் கத்துக்கல. இவங்க பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல முருகரும் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு வேலுக்கு அலங்காரம் பண்ணும்போது இந்த இடத்துல முருகர் ஒரு அற்புதத்தை பண்ணாரு. நாங்க எல்லாரும் மெய் சிலிர்த்து போனோம். முருகர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு இரக்க குணம் உள்ளவர், கருணை கடல் கண்ணன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா என் மேல ரொம்ப இரக்கம் காட்டுவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் என்ன கைவிட்டாலும் என்னுடைய முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருன்றத நான் ரொம்பவே உணர்ந்த தருணம் சொல்லலாம். அதை எல்லாருமே கண் கூடவே பார்த்தாங்க. எல்லாரும் திருப்புகள் பாடிட்டு இருக்கும் போது விண்ணில ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, கருட பெருமான் வட்டமிட்டார். நாங்க இருந்து கண்ணெதிர்க்க பார்த்தோம். எப்பவுமே சொல்லுவாங்க, திருவிழா நடக்கும் போதும் இல்ல ஒரு பெரிய விசேஷங்கள் நடக்கும் போதும் அவங்க கருடர் வட்டமிடுவாரு அப்படின்ற ஒரு வழக்கம் இப்பொழுதும் நடந்துட்டு இருக்கு. நாங்க இந்த வேல் பூஜை பண்ணும்போது இங்க கருட பெருமான் வட்டமிட்டார். அதை பார்க்கும்போது நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்க அதையும் பொருட்படுத்தாம எங்களுடைய பூஜை ஒரு காலத்திலயும் இத வேடிக்கை பார்க்கும்போது நின்னு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு நாங்க தொடர்ந்து எங்களுடைய வேல் பூஜையை பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தரும் நாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிச்சோம், வேல்மாறல் படிச்சோம், வேல் பதிகம் படிச்சோம், சத்ரு சம்ஹார பதிகம் படிச்சோம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் அங்க கருட பெருமான் வட்டமிட்டுக்கிட்டே இருந்தாரு. முதல்ல நான் கூட கவனிக்கலங்க. இங்க இருந்தவங்க கவனிச்சுதான் என் கூட இருந்த பெண் அந்த வீடியோ எடுத்தாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல கூட நான் திரும்பி கருடரை பார்க்கல, இந்த வீடியோல தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதை பார்த்த நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வேல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து நம்மளுடைய ஐயனை பாக்குறதுக்காக கிளம்பிட்டேன். இப்ப இந்த காணொலியில வர இந்த பொம்மையை நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது நான் சின்ன வயசுல வந்து இது நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இத வந்து வாட்சா கட்டியிருக்கேன். வாட்சா கட்டினது மட்டும் இல்லாம வேற கையில மோதிரம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வந்து பஞ்சு மிட்டாய் சாக்லேட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதோட வீடியோ பாக்கலாமா? எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. நான் திருச்செந்தூர்ல வந்து இது வந்து சின்ன வயசுல நான் சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது பேர் வந்து ஆனா இங்க வாங்க, இவர்தான் கடைக்காரர், வாங்க. இவர்தான் இந்த இதுக்கு ஓனர். இவர்தான். எவ்வளவுக்கு நான் கொடுக்குறீங்க? 20 ரூபாய். கையில வாட்ச் கட்டுவாங்கல்ல, வாட்ச். வேற என்னென்ன பண்ணுவீங்க? மயிலு, யானை, இது எல்லாமே இந்த அண்ணா பண்ண தருவாங்க. நம்ம கோயிலுக்கு 100 ரூபீஸ் லைனுக்கு போவோம்ல, அந்த கார்னர்லயே இந்த அண்ணா விற்பாங்க. யாருனாலும் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. மிட்டாய் வீடியோ முடிஞ்ச உடனே அப்படியே ஐயனை பார்க்க கிளம்பியாச்சுங்க. 100 ரூபாய் தரிசனத்துலதான் போக ஆரம்பிச்சேன். உள்ள போயிட்டு நான் வெளியே வரும்போது இருட்டிருச்சு. பாருங்களேன், பகல் முடிஞ்சு இரவே வந்துருச்சு. வெளியே வரும்போது வெளியே வந்தாதான் தெரியுது. இங்க வந்து நம்ம வெளியே வந்தோடனே வலது பக்கம் எதிர்த்த மாதிரி வள்ளி மண்டபத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது இதெல்லாம். ஏன்னா இங்க சென்னையில எல்லாம் இப்படிலாம் நான் பண்ணி பார்த்தது இல்லை. யாராவது இந்த மாதிரி விழாக்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை நான் வந்து பாக்குறேன். இந்த வயசான ஒரு பாட்டி இருக்காங்களா, அவங்களோட ரொம்ப ஃபன்னா இருந்தது. அங்க இருந்த தம்பிங்களும் வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ற மாதிரி கொலவை சத்தம் போட்டுக்கிட்டு, கையை தட்டிக்கிட்டு, சத்தம்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா அந்த மூமெண்ட்டை வந்து கொண்டு போனாங்க. இது வந்து நாட்டுப்புற பாடல் நினைக்கிறேன். இது வந்து சுவாமியை பத்தி முருகர் பாடல், அது இல்லாம ஐயனார் பாடல், கருப்பசாமி பாடல் பாடும்போது அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அத நிறைய பேர் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த தம்பிங்களை பாருங்க, கூட சேர்ந்து ஆட்டம்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பார்க்கும்போது எனக்கும் சேர்ந்து ஆடணுன்ற எண்ணம்லாம் வந்துருச்சு. அப்பதான் பார்த்தேன் நிறைய பேருக்கு அருள் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஏன்னா எனக்கும் சாமி வரும், நான் பார்த்திருக்கேன். நானும் அந்த வீடியோ காணொலியெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே நேரத்துல இத்தனை பேருக்கு அருள் வந்து ஆடினாங்க. இதை பார்க்கும்போது மெய் சிலர்த்து போனேன் நான். ஏன்னா சுவாமி இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க. எல்லாரும் ஒரு தேவைக்காக சுவாமி கிட்ட வந்தா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு தான் வராங்க. அப்படி வரும்போது இந்த அருள் வந்து ஆடும்போது அதை பார்க்கும்போது சாமியோட சக்தி இங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் உணர்றாங்க. எல்லாரும் பயபக்தியோட இந்த அருள் வந்து ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தம்பிங்களோட சேட்டை மட்டும் நிக்கவே இல்லை. அவனுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட வந்தவங்க அவங்களுடைய சொந்தக்காரவங்க தான். முன்னுக்கு நிக்கிற அந்த அம்மா இந்த பின்னுக்கு நிக்கிற பசங்களோட சொந்தக்காரவங்க. அவங்க அந்த கொலவை போட்டு அந்த அம்மா மேல சாமி வர்றதுக்கான எல்லா வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கேத்த மாதிரியே அவங்களுக்கு வந்து அருள் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அருள் வந்து கருப்பசாமி தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருந்தது. எல்லாரும் வந்து இத வந்து உணர்ந்த தருணமா இருந்தது. சுவாமியோட சக்தி அங்க முழுமையா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு உணர்ந்த தருணமா இருந்தது. எவ்வளவு பேர் ஆடுறாங்க நீங்களே பாருங்க. எவ்வளவு பேர் அங்க வந்து சாமி வந்து அருள் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் பாட பாட அங்க இருந்த மக்கள் ஒருத்தர் எழுந்து நின்று ஆட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தினமும் இவ்வளவு மக்கள் அங்க கூடிக்கிட்டே இருந்தாங்க. எக்கோடி ஜனங்கள் அவரை வந்து சூழ்ந்து அவரை வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அது இல்லாம இங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்காவோ அந்த நிகழ்ச்சி இருந்தது. எல்லாரும் வந்து ராத்திரியில என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நடத்துனாங்க. இது வந்து அரசாங்கத்தோட உத்தரவின் பேர்லயும் இது நடந்தது. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஒரு அக்கா வந்து தொடர்ந்து என்னுடைய சீரியல்லாம் பார்ப்பாங்களாம், என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாங்களாம். என் பையனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே தாண்டி வரும்போது தாங்க இங்கே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பேர் வராங்களே, என்ன இது அப்படின்னு நான் கேட்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. தேர் வந்துகிட்டு இருக்கு, தங்க தேர்ல ரதம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வந்து பாக்குறேன். ஏன்னா நான் தங்க தேர் வந்து இந்த திருச்செந்தூர்ல இழுக்கிறது நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரியவும் தெரியாது. முதல் தடவை நாங்க போகும்போதுதான் தெரிஞ்சது. அப்பதான் வந்து ஒரு சார்ந்த ஒரு மக்கள் வந்து கூட்டமா வந்து சாமியோட பாடல் வந்து
மேல அடிச்சிட்டு இருந்தாங்க. மேல அடிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. எனக்கும் ஆசையா இருந்தது, நம்ம யாருக்காக ஆடுறோம், நம்மளுடைய முருகப்பெருமானுக்காக தானே நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆட ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் வந்து அந்த உடுக்க சத்தம், இந்த மேல சத்தம் கேட்கும் போது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அங்க திருச்செந்தூர் முருகர் என் மேலேயும் வந்து அருள் வந்து ஆட ஆரம்பிச்சாரு. எல்லாரும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பிடிக்கும் போது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வீடியோ எடுத்தது என் கூட வந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தா. எனக்கு அது தெரியவே இல்லை, சுவாமி நம்ம மேல இவ்வளோ ஒரு கரிசனை வைப்பாருன்றத நான் வந்து உணர்ந்தேன். அப்புறம் என்னங்க, வழக்கம் போலதான் நம்மளுக்கு விபூதியை போட்டு ஒரு பக்கமா நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து அந்த வேல் வச்சுட்டு ஒருத்தர் நடனம் ஆடிட்டு தான் இருந்தாரு. மேல சத்தத்தோட அவர் வேலை வச்சுட்டு நடனம் ஆடிட்டு இருந்ததை எல்லாரும் மக்கள் வந்து கூடி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்துதான் நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து பார்த்தா இங்க இத்தனை மக்கள் கூடி நிக்கிறாங்க. அப்படியே மேல பாருங்களேன், நம்ம முருகப்பெருமான் மயில் ரூபத்துல இருந்து எல்லா காட்சிகளையும் கண்டு மகிழ்ந்துட்டு இருந்தாரு. எப்பவுமே அந்த மதில் சுவர் மேல மயில் நிக்குதுங்க. நான் பார்த்தேன், 8 நாள் அங்க இருந்தேன். 8 நாளுமே வந்து அங்க வந்து அந்த மயில் அங்க இருந்தது. அப்படியே நம்மளுடைய தெய்வானையும் பார்த்தோங்க. தெய்வானை கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து யானை பார்க்கணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது. அந்த நபரும் அங்கதான் இருக்காரு. நம்மளுடைய தெய்வானை கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பும் போது ஒரு பாட்டியை நான் பார்த்தேன். பாட்டியோட காதை பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இது பேர் என்னன்னு கரெக்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். அந்த பாட்டியை வந்து நான் வம்பு இழுத்துட்டு இருந்தேன். இந்த காதலை இப்படி ஆட்டி விட்டு செம்ம ஜாலியா இருந்தது. இந்த பாட்டியும் ஏதோ சொல்லல, அவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க. முருகப்பெருமானும் அங்க மேல மதில் சுவர்ல நின்று அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. அப்பதாங்க பார்த்தேன். இது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. இது உங்களுக்கும் யாருக்காவது தெரியாம இருந்தா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சஷ்டியில விரதம் இருந்தா நம்மளுடைய அகப்பையில குழந்தை வரும்ன்றதுதான் வந்து ஒரு சத்தியம். எல்லாருடைய நம்பிக்கையும் அதுதான். அதனாலதான் பெரும்பாலான மக்கள் வந்து சஷ்டியில விரதம் இருக்கிறதுக்கான காரணம் குழந்தை இல்லாததுனாலதான் சஷ்டி விரதம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தை வரம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அப்பதான் இந்த ஒரு பாட்டி அம்மாவை பார்த்தேன். தீச்சட்டி எடுத்துட்டு வர அம்மாக்கு முன்னாடி எல்லாரும் அடியேந்தி வருவாங்க. இந்த அம்மா அருள்வாக்கு சொன்னாலோ இல்ல இந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போனாலும் நினைச்ச காரியம் நடக்கும்ன்றது எல்லாராலும் நம்பப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. அப்பதான் வந்து எல்லாரும் ஏன் பின்பக்கமா போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா எனக்குள்ள இருக்கு. அக்கா ஏன்க்கா மடியில எழுந்துட்டு போறீங்க? குழந்தைக்காக தான் வரம் கேக்குறதானா? என்ன வரனால கேட்கலாமா? குழந்தைக்காக தான் இல்ல, குழந்தைக்காகவும். கிளியம்மாவா? கிளியம்மா சதுரகிரியிலிருந்து வராங்க. முன்னாடி தீச்சட்டி எடுத்துட்டு போன அந்த அம்மாவோட பேரு கிளியம்மா. அந்த அம்மா சதுரகிரியில இருந்து வராங்க அப்படின்றத ஒரு அக்கா விளக்கமா நம்மளுக்கு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் மடியிலிருந்து பின்னோக்கி போறதுக்கு காரணம் என்னங்க, எல்லாருக்கும் அந்த குழந்தை வர வேணும்னு சொல்றதுக்காக. சாமி கண் திறக்க மாட்டாரா, சாமி நம்மளுக்கு இந்த வரத்தை தரமாட்டாரா அப்படின்றதுக்காக வரத்தை கேட்டு மடியேந்தி ஐயா முன்னாடி பிச்சை எடுத்த மாதிரி மடியேந்தி தர்மம் வாங்கி போறாங்க. அந்த அவருடைய வரம்னா அவங்களுக்கு தர்மமா கிடைக்கணும். குழந்தை இல்லாத அவங்களுடைய மடியில குழந்தையா முருகப்பெருமான் தவழணும்ன்றதுக்காக இவங்க எல்லாரும் மடியேந்தி வந்தாங்க. இந்த அக்கா பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மனது வேதனையா இருந்தது. அவங்களுக்கும் குழந்தை வேணும், ரொம்ப வருஷமாகுது கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்னு சொல்லிதான் ஐயா முன்னாடி மடியேந்தி நின்னாங்க. கோடி ஜனங்கள் அவர் தேருக்கு முன்னாடி நிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்பதான் நான் பார்த்தேன் அந்த தங்க தேரை. இதை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கி நின்ன. எவ்வளவு மக்கள் அப்ப அவரை வந்து சேவிக்கிறதுக்காக, குழந்தை வரத்துக்காகவும், வாழ்க்கை மாறணும்ன்றதுக்காகவும் இந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்பொழுது மயில் ரூபமா நின்னு சுவாமி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு.
இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன நிகழ்வா இருந்தது, ஒரு வியப்பா இருந்தது. இவ்வளோ பேர் வந்து குழந்தை வரம் தேடி வராங்க, எவ்வளோ பேருக்கு வந்து குழந்தை கிடைச்சோம் அனாத ஆசிரமத்துல விட்டுடுறாங்க, குழந்தைய வந்து கலைச்சிடுறாங்க. இப்படி எல்லாம் நடக்கிற சூழ்நிலையில இந்த குழந்தையோடைய அருமை தெரிஞ்சு இவ்வளவு பேர் வராங்க. நானும் அந்த டைம்ல ஐயாவை பக்கத்திலேயே பார்த்தேன். அந்த தங்க தேர்ல ஐயா ஜொலிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து விபூதியும் வாங்கிக்கிட்டு அந்த விபூதியை நெத்தி நிறைய பூசிக்கிட்டு ஐயாவை நான் சேவிச்சுக்கிட்டு அந்த தேர் கூடவே நானும் நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒருத்தவங்களுடைய குறைகளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் எதுக்காக இவ்வளவு பேர் வராங்க, என்னென்ன குறைகளுக்காக வராங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவோட தங்க தேரை வந்து இழுக்கிறதுக்கான பாக்கியத்தையும் முருகர் எனக்கு கொடுத்தாரு. இந்த பிறவில இது என்னுடைய பிறவி பலன்னு சொல்லலாம். பிறவி பலனுக்கான பலனை நான் அடைஞ்சேனே சொல்லலாம். ஏன்னா யாருக்கெல்லாம் இந்த பிராப்தம் கிடைக்கும்னு தெரியல. இந்த ஜென்மத்துல இந்த வருஷம் இந்த சஷ்டியில ஐயாவோட தேரை இழுக்கிற பிராப்தத்தை ஐயா எனக்கு கொடுத்திருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நடுவுல வந்து ஒரு கயிறு இருந்தது. அது வந்து அந்த தங்க தேரை வந்து இழுக்கிறதுக்காக கட்டணத்தை வந்து கோவில்ல செலுத்தி இருக்காங்க. அந்த குடும்பம் சார்ந்தவங்க நடுவுல இருக்க கயிறு 2 கயிறு வந்து அவங்க இழுத்துட்டு போறாங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் தனிப்பட்ட இன்னொரு கயிறு இருக்கு ஐயா தேர் இழுக்கிறதுக்குன்னு. அதை வந்து நிறைய மக்கள் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து இந்த பிராப்தம் இதுக்கப்புறம் எப்ப கிடைக்கும், இப்பவே வந்து கிடைக்கும் போது இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஐயாவை பார்த்த மாதிரியே அந்த கயிறை பிடிச்சிட்டு நானும் வந்து நடந்துகிட்டே வந்தேன். சஷ்டியில விரதம் இருந்து இந்த தேருக்கு முன்னாடி மடியேந்தி வந்த ஒரு பெண்ணுக்கு சுவாமி கொடுத்த வரம் என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த பெண்மணி தான் இவங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சஷ்டி நாயனுக்கு அரோகரா.